வணக்கம். நவம்பர் மாதம் 22ஆம் தேதி சனிக்கிழமை. இந்த சனி ஞாயிறு 2 நாளுமே பல ராசிகளுக்கு ஒரே மாதிரி இருக்கு. சேர்த்து பலன் சொல்லியிருக்கிறோம். இப்போ பார்க்கலாம் ராசி பலன். இன்னைக்கு நல்ல நேரம் கிடையாது. இன்னொரு முக்கியமான விஷயம், சனி பயிற்சியினுடைய விளைவு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பாக்கிய பஞ்சாங்கப்படி, திருநள்ளாறு பஞ்சாங்கப்படி. ஏன்னா சனி பயிற்சிக்கு 3 மாசத்துக்கு முன்னாடியே இஃபெக்ட் ஸ்டார்ட் ஆகிடும். அதனால இஃபெக்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எந்த பஞ்சாங்கப்படியும் சனி பயிற்சி ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்கிறத வச்சுக்கலாம். சனி மீனத்துக்கு வந்துட்டாருன்னு வச்சுக்கலாம். அதை வச்சுக்கிட்டு நாங்கள் சொல்கிறோம். இப்போ பார்க்கலாம். மேஷராசிக்கார நேயர்களே, சந்திராஷ்டமம். மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது. சார் எத்தனை மணிக்கு சார் முடியுது? சாயந்தரம் 5 மணிக்கு முடியுதா சார்? எந்த நட்சத்திரத்துக்கு சார்? இதெல்லாம் கேட்காதீங்க. இன்னைக்கு முழுக்க சந்திராஷ்டமம். அசைவனம் வேண்டாம், முக்கிய முடிவு வேண்டாம். ஜாக்கிரதை, வழிபாடு, நிதானம், பொறுமை. அனுகூலமான எண், திசை, நேரம் இல்லை. 3 நட்சத்திரத்துக்கும் அஸ்வினி, பரணி, கிருத்திகை 1. 7.5 சனி ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஞாபகம் வச்சுக்கோ. அதில் முதல் சுற்றா 2வது சுற்றா அப்படிங்கிறது வித்தியாசம் இருக்கு. 2வது சுற்றா இருந்தால் தொல்லைகள் குறைவு, உயர்வு அதிகம். உண்மை. முதல் 7.5, 2வது 7.5 அப்படிங்கிறது. எனவே இன்னைக்கு நாள் நல்லா இல்லை, ஜாக்கிரதை. அனுகூலமான எண், திசை, நேரம் இல்லை. 7.5 சனி ஆரம்பித்து விட்டது. சனி மீனத்திலே இருப்பதாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆமாம், மார்ச் 6ஆம் தேதி சனி பயிற்சி. 3 மாதம் முன்னாடி எஃபெக்ட் ஸ்டார்ட் ஆகிடும். அப்படின்னா அப்போ டிசம்பர் 6 தானே சார் கணக்கு? அப்படி அல்ல. இன்னும் சில பேர் 6 மாதத்துக்கு முன்னாடியே எஃபெக்ட் ஸ்டார்ட் ஆயிரும்னு சொல்லுவாங்க. மதிப்பிற்குரிய ஏஎம்ஆர் அவர்கள் 6 மாதத்துக்கு முன்னாடியே சொல்லுவாங்க. சில பேர் 3 மாதம் வாங்க. சரி, குறைஞ்சதை எடுத்துக்கும். 4 மாதம் ஞாபகம் வச்சுக்கும். சூரியனுக்கும் சனிக்கும் நவகிரக சந்நிதியில் தீபம் ஏற்றுங்க. அல்லது எரியிற தீபத்தில் எண்ணெயை சேர்த்துங்க. மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் ராகவேந்திரரே போற்றி, ராமானுஜரே போற்றி, ரமணரே போற்றி, சனைச்சரனே போற்றி, சாயாதேவியே போற்றி, சதுரனே போற்றி. சுந்தரகாண்டம் கம்பராமாயணத்தினோட ஒரு பகுதி படித்து பாருங்க. காமணி நேரமாகுது. ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. எல்லாம் பண்ணீங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க. ஆமாம், உறுதி. வழிபாடு முக்கியம். கெட்டது நடக்குதோ இல்லையோ, நல்லது நடக்குது அப்படின்னு சொல்கிறோமோ இல்லையோ, கெட்டது தடுக்கப்படும், நல்லது நடக்குதோ இல்லையோ, உறுதி செஞ்சிருங்க. ரிஷபராசிக்கார நேயர்களே, இன்னைக்கு பகல் 1 மணிலேருந்து உங்களுக்கு சந்திராசிரமம் ஸ்டார்ட் ஆகுது. அசைவனம் வேண்டாம், முக்கிய முடிவு வேண்டாம். அனுகூலமான எண், திசை, நேரம் கிடையாது. நல்லது கெட்டதாக தெரியும், கெட்டது நல்லதாக தெரியாது. கெட்டதாக தெரியுமா? அதுவும் தெரியாது. ஒரே குழப்பமாக இருக்கும். ஜாக்கிரதை. பகல் 1 மணி வரைக்கும் சூப்பரா சார்? அப்படி சொல்ல மாட்டோம். பரவாயில்ல, அவ்வளோதான். எனவே சந்திராஷ்டமம் கிருத்திகை, மிருகசீரிடம், ரோகிணி 3 பேருக்கும் அனுகூலமான எண் பகல் 1 மணி வரைக்கும் 2 மேற்கு நீலம். சனி மீனத்துக்கு வந்ததாக நினச்சிக்கணும். உங்களுக்கு சனி ஏகப்பட்ட உதவிகளை செய்கிறார். 3 ராசிகளுக்கு சனி ஏகப்பட்ட உதவிகளை செய்கிறார். இன்னும் 2.5 வருஷத்துக்கு. அதில் ஒன்று உங்களுது. லாபம் பெருகும். உத்தியோகம், வியாபாரம், கலை, அரசியல், குடும்பம் எல்லாத்துலேயுமே உயர்வு வரும். உறுதி. ஞாபகம் வச்சுக்கோ. சூரியனுக்கும் சனிக்கும் நவகிரக சந்நிதியில் தீபம் ஏற்றுங்க. அல்லது எரியிற தீபத்தில் எண்ணெயை சேர்த்துங்க. மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் ராகவேந்திரரே போற்றி, ராமானுஜரே போற்றி, ரமணரே போற்றி, சனைச்சரனே போற்றி, சாயாதேவியே போற்றி, சதுரனே போற்றி. சுந்தரகாண்டம் கம்பராமாயணத்தினோட ஒரு பகுதி படித்து பாருங்க. காமணி நேரமாகுது. ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. எல்லாம் பண்ணீங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க. ஆமாம், உறுதி. வழிபாடு முக்கியம். கெட்டது நடக்குதோ இல்லையோ, நல்லது நடக்குது அப்படின்னு சொல்கிறோமோ இல்லையோ, கெட்டது தடுக்கப்படும், நல்லது நடக்குதோ இல்லையோ, உறுதி செஞ்சிருங்க. மிதுன ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை. அனுகூலமான எண் 3 தெற்கு வெள்ளை. பேச்சு சாமர்த்தியம் இல்லை. எனவே அவசரம் அதிகம், பொறுமை. சனி பரவாயில்ல. இப்போ 9ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறார். பரவாயில்ல தான். சூப்பர்னு சொல்ல முடியாது, மோசம்னு சொல்ல முடியாது. பரவாயில்ல. சூரியனுக்கும் சனிக்கும் நவகிரக சந்நிதியில் தீபம் ஏற்றுங்க. அல்லது எரியிற தீபத்தில் எண்ணெயை சேர்த்துங்க. மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் ராகவேந்திரரே போற்றி, ராமானுஜரே போற்றி, ரமணரே போற்றி, சனைச்சரனே போற்றி, சாயாதேவியே போற்றி, சதுரனே போற்றி. சுந்தரகாண்டம் கம்பராமாயணத்தினோட ஒரு பகுதி படித்து பாருங்க. காமணி நேரமாகுது. ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. எல்லாம் பண்ணீங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க. ஆமாம், உறுதி. வழிபாடு முக்கியம்.
கெட்டது நடக்குதோ இல்லையோ, நல்லது நடக்குது அப்படின்னு சொல்கிறோமோ இல்லையோ, கெட்டது தடுக்கப்படும், நல்லது நடக்குதோ இல்லையோ, உறுதி செஞ்சிருங்க. கடகராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு. உங்க பிறவி பலமான பேச்சு சாமர்த்தியம், வளைஞ்சு கொடுக்குற குணம், அனுசரிச்சு போற குணம் எல்லாம் ஜெயிக்கும். பூசத்துக்கு நன்மைகள் அதிகமாகும். ஏன்? பூசத்தினுடைய தலைவர் சனி. சரிங்க சார், சனி அஷ்டம சனி விலகிடுச்சு. ஒரே வார்த்தை, உங்கள் ஆரோக்கியம் பெருகும், தடைகள் விலகும், நல்லது நடக்கும். இதுவரை தொல்லை செய்து கொண்டிருந்ததெல்லாம் மாறும். பூச நட்சத்திரத்துக்கு இன்னும் நன்மைகள் அதிகம். ஏன்னா பூசத்தினுடைய தலைவர் சனி. மொத்தத்தில் சனி பயிற்சினால ஏற்படுகிற விளைவில் ஆறுதல் உங்களுக்கு. அஷ்டம சனி விலகுது. ஆமா, அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு. சூப்பரா சூப்பர். அப்புறம் என்ன, சனிக்கிழமை மட்டும் இல்லை, ஞாயிற்றுக்கிழமையும் சூப்பர். பிரமாதம், டூப்பர், பிரமாதம். கலகரிங்க, சந்தோஷம். நல்ல நாளாக இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம், வெற்றி, உயர்வு, சந்தோஷம். அனுகூலமான எண் 2, 3, தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு. இந்த 2 நாளும் உங்க மேல ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு. கட்டாயம் விநாயகருக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போடணும். விநாயகர கவல்னு ஒரு புக் இருக்கு, அதை படிச்சு பார்க்கணும். அப்புறம் கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் புஸ்தகம் கோயில்ல இருந்து படிக்கணும். ஏழைகளுக்கு, பசுமாட்டுக்கு, நாய்க்கு, காக்கைக்கு பசியாத்தணும். கோதுமை கலந்த உணவு அல்லது எள்ளு கலந்த சோறு கொடுக்கறது நல்லது. குலதெய்வத்தை நினைச்சுக்கணும். இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்க மேல இருக்கிற வைத்தறிச்சல் இல்லாமல் போகும், திருஷ்டி குறையும், வெற்றி சுலபமா வரும், அதிர்ஷ்டம் அதிகமாகும். ஒரே வார்த்தை. சிம்மராசிக்கார நேயர்களே, சனி ஞாயிறு 2 நாளுமே சிறப்பா இல்லை. பதட்டம், தடுமாற்றம், கர்வம், அலட்டல், ஆணவம் அதிகம். எனவே வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை, ஜாக்கிரதை. ஆமா, அனுகூலமான எண் சனிக்கிழமைக்கு 2, தெற்கு பச்சை, ஞாயிற்றுக்கிழமைக்கு 7, வடக்கு மஞ்சள். சரிங்க, சனி அஷ்டம சனி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எல்லாத்துலேயும் நிதானம், பொறுமை, ஆரோக்கியத்தில் அக்கறை. ஆமா, எதிர்பாராத தடைகள், வம்புகள், வழக்குகள் எல்லாம் வரும். வழிபாட்டின் மூலமா தப்பிக்கலாம். அது தப்பிச்சிடலாம். பிரார்த்தனை ஒழுங்கா பண்ணுனா. ஞாபகம் வச்சுக்கோ, அஷ்டம சனி ஸ்டார்ட் ஆயிடுச்சு, மறந்துடாதீங்க. 2 நாளுமே நீங்க வழிபாடு செய்யணும் கரெக்டா. காலையில் சூரியனுக்கு தீபம் போடணும், ராத்திரி விநாயகருக்கு தீபம் போடணும். மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஓம் யமுனா நதியே போற்றி, யதுவே போற்றி, யட்சியே போற்றி, ராகுவே போற்றி, யோகிராம் சுரத்குமாரே போற்றி, ராகவேந்திரரே போற்றி. ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு செல்போனில் இலவசமாக இருக்கு. 1/4 மணி நேரமாவது கோயிலில் இருந்து படிச்சு பாருங்க. ஏழைகளுக்கு நீலம் அல்லது சிவப்பு துணி தானமாக கொடுத்துருங்க. 2 நாளும் கோதுமை அல்லது எள்ளு கலந்த உணவு காக்கைக்கு கொடுங்க, ஏழைகளுக்கு கொடுங்க. சிக்கன சிரமம் பார்க்காதீங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் பண்ணீங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க, உறுதி செஞ்சிருங்க. கன்னிராசிக்கார நேயர்களே, 2 நாளுமே சூப்பர். சனி ஞாயிறு 2 நாளுமே வெற்றி, உயர்வு, சந்தோஷம். பேச்சு சாமர்த்தியம் அதிகம், நிதானம் அதிகம், பொறுமை அதிகம். நல்லா இருக்குது, கலகிறீங்க. ஆனா சனி இதுவரை உதவியாக இருந்தார், இப்ப கண்டச்சனி ஆயிருக்கார். அப்படின்னா குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே தேவையற்ற வம்புகள், வழக்குகள், சிக்கல்கள் எல்லாம் வரும். ஜாக்கிரதை, வழிபாடு முக்கியம், நிதானம். இதுவரைக்கும் சனி உதவி, இனிமேல் தொல்லை. வழிபாடு பண்ணனா தப்பிக்கலாம். ஆம், ஞாபகம் வச்சுக்கோ. அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு. சனி 7, 8, தெற்கு மேற்கு, வெள்ளை, பச்சை, ஞாயிறு. இந்த 2 நாளும் உங்க மேல ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு. கட்டாயம் விநாயகருக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போடணும். விநாயகர கவல்னு ஒரு புக் இருக்கு, அதை படிச்சு பார்க்கணும். அப்புறம் கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் புஸ்தகம் கோயில்ல இருந்து படிக்கணும். ஏழைகளுக்கு, பசுமாட்டுக்கு, நாய்க்கு, காக்கைக்கு பசியாத்தணும். கோதுமை கலந்த உணவு அல்லது எள்ளு கலந்த சோறு கொடுக்கறது நல்லது. குலதெய்வத்தை நினைச்சுக்கணும். இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்க மேல இருக்கிற வைத்தறிச்சல் இல்லாமல் போகும், திருஷ்டி குறையும், வெற்றி சுலபமா வரும், அதிர்ஷ்டம் அதிகமாகும். ஒரே வார்த்தை. துலாராசிக்கார நேயர்களை 2 நாளுமே சிறப்பா இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம், வீண் செலவு, வீண் கவலை. 2 நாளும் சனி ஞாயிறு 2 நாளுமே சிறப்பாக இல்லை. பொறுமை, பொறுமை, பொறுமை. அனுகூலமான எண் 2, தெற்கு பச்சை. சனி 7, தெற்கு சிவப்பு, ஞாயிறு. சரிங்க, சனி உதவி செய்யற 3 ராசிகள் உங்களுக்கு 1. எதிரி தொல்லை, கடன் தொல்லை, வியாதி தொல்லை எல்லாத்தையும் இந்த 2.5 வருஷத்துல அழிச்சே தீர்வார். வருமானம் பெருகும், ஆரோக்கியம் பெருகும், நண்பர்கள் அதிகமாவார்கள், உறுதி. அவர் உதவி செய்யற 3 ராசிகள் இன்னும் 2.5 வருஷத்துக்கு. அதுல 1 உங்களுக்கு. சூப்பர். அவ்வளவுதான். 2 நாளுமே நீங்க வழிபாடு செய்யணும் கரெக்டா.
காலையில் சூரியனுக்கு தீபம் போடணும், ராத்திரி விநாயகருக்கு தீபம் போடணும். மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஓம் யமுனா நதியே போற்றி, யதுவே போற்றி, யட்சியே போற்றி, ராகுவே போற்றி, யோகிராம் சுரத்குமாரே போற்றி, ராகவேந்திரரே போற்றி. ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது. காமணி நேரமாவது கோயிலில் இருந்து படித்து பாருங்க. ஏழைகளுக்கு நீலம் அல்லது சிவப்பு துணி தானமாக கொடுத்துருங்க. 2 நாளும் கோதுமை அல்லது எள்ளு கலந்த உணவு காக்கைக்கு கொடுங்க, ஏழைகளுக்கு கொடுங்க. சிக்கன சிரமம் பார்க்காதீங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் பண்ணீங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க, உறுதி செஞ்சுருங்க. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, 2 நாளுமே சூப்பருங்க. சனி ஞாயிறு 2 நாளுமே வெற்றி, உயர்வு, சந்தோஷம், நல்ல நாளாக இருக்கும். பிரம்மாதமான முன்னேற்றம், உங்கள் பிறகு பலமான சுறுசுறுப்பு, தைரியம், ஜெயிக்கும். நல்ல நாள், சந்தோஷம். அப்புறம் என்ன? ஆனால் இதை விட என்ன சந்தோஷம் சொல்கிறோம், உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி விலகிடுச்சு. அர்த்தம்னா பாதி, அஷ்டமம்னா 8, 8ல் பாதி 4. இது வரைக்கும் 4ஆம் இடத்துல இருந்த சனி ஏகப்பட்ட தொல்லைகளை பண்ணினார். இனி அது இல்லை. விருச்சிகத்துக்கு ஆறுதல் உறுதி. சனியினாலே நன்மைகள் அதிகமாகும். அதுவும் அனுஷத்திற்கு கூடுதலாக நன்மை உண்டு. அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு. சனி 7, 1 வடக்கு கிழக்கு, வெள்ளை நீலம், ஞாயிறு. இந்த 2 நாளும் உங்க மேல ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு. கட்டாயம் விநாயகருக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போடணும். விநாயகர கவல்னு ஒரு புக் இருக்கு, அதை படிச்சு பார்க்கணும். அப்புறம் கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் புஸ்தகம் கோயில்ல இருந்து படிக்கணும். ஏழைகளுக்கு, பசுமாட்டுக்கு, நாய்க்கு, காக்கைக்கு பசியாத்தணும். கோதுமை கலந்த உணவு அல்லது எள்ளு கலந்த சோறு கொடுக்கறது நல்லது. குலதெய்வத்தை நினைச்சுக்கணும். இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்க மேல இருக்கிற வைத்தறிச்சல் இல்லாமல் போகும், திருஷ்டி குறையும், வெற்றி சுலபமா வரும், அதிர்ஷ்டம் அதிகமாகும். ஒரே வார்த்தை. தனுசு ராசிக்கார நேயர்களே, 2 நாளுமே சிறப்பாக இருக்கிறது. பிரமாதம், கலகுறீங்க. ஜெயிப்பு, வெற்றி, சந்தோஷம், உயர்வு உண்டு. நல்ல நாள். அப்புறம் என்ன? கலக்குங்க. 2 நாளுமே உங்கள் பிறைபலமான பெருந்தன்மை, புத்தி கூர்மை ஜெயிக்கும். அனுகூலமான எண் 2, 3, 4, 7, 2, 3 சனிக்கிழமை, 4, 7 ஞாயிற்றுக்கிழமை. சனிக்கிழமை அனுகூலமான திசை மேற்கு கிழக்கு, நிறம் வெள்ளை நீலம். ஞாயிற்றுக்கிழமை அனுகூலமான நிறம் வெள்ளை மஞ்சள், திசை கிழக்கு தெற்கு. சரிங்க. சனி அர்த்தாஷ்டம சனி ஆரம்பிக்குது, தொல்லை ஆரம்பிக்குது, ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம், நிதானம், பொறுமை. 4ஆம் இடத்துக்கு வர்றார் சனி, நல்லது இல்லை. நல்ல வேலையா குருவனோட வீடுங்கிறதுனால பரவாயில்ல. ஆனாலும் வழிபாடு முக்கியம், அதை மறந்துட வேண்டாம். நிதானம், பொறுமை, ஜாக்கிரதை. இந்த 2 நாளும் உங்க மேல ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு. கட்டாயம் விநாயகருக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போடணும். விநாயகர கவல்னு ஒரு புக் இருக்கு, அதை படிச்சு பார்க்கணும். அப்புறம் கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் புஸ்தகம் கோயில்ல இருந்து படிக்கணும். ஏழைகளுக்கு, பசுமாட்டுக்கு, நாய்க்கு, காக்கைக்கு பசியாத்தணும். கோதுமை கலந்த உணவு அல்லது எள்ளு கலந்த சோறு கொடுக்கறது நல்லது. குலதெய்வத்தை நினைச்சுக்கணும். இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்க மேல இருக்கிற வைத்தறிச்சல் இல்லாமல் போகும், திருஷ்டி குறையும், வெற்றி சுலபமா வரும், அதிர்ஷ்டம் அதிகமாகும். ஒரே வார்த்தை. மகர ராசியார் நேயர்களே, 2 நாளுமே சிறப்பா இல்லைங்க. சனி ஞாயிறு 2 நாளுமே சிறப்பா இல்லை. பதட்டம், கர்வம், அலட்டல், வீம்பு, பிடிவாதம் எல்லாம் இருக்குது. நிதானம், பொறுமை. வழிபாடு பண்ணினாதான் தப்பிக்கலாம். சரி. அனுகூலமான எண் 2, தெற்கு பச்சை. சனி 7, வடக்கு சிவப்பு, ஞாயிறு. சனி பெயர்ச்சி சூப்பர். சனி உதவி செய்ய போகிற 3 ராசிகள் உங்களுக்கு ஒண்ணு. சூப்பர், வெற்றி, உயர்வு, சந்தோஷம். 7.5 சனி ஓவர். திருநள்ளாறு போய் குளத்துல துணியை விட்டுட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். சனி முடிஞ்சிருச்சு. 7.5 சனி ஓவர். ஒரே வார்த்தை. சனி உதவி செய்ய போகிற 3 ராசிகள் உங்களுக்கு ஒண்ணு. சூப்பர், கலக்கல், வெற்றி. அவ்வளவுதான். கையில பிடிக்க முடியாது உங்களை. கலக்குங்க. சனியினால ராகு, கேது, குரு, மற்ற கிரகங்கள் இருக்கு, அது வேற. சனியினால உங்களுக்கு வெற்றி. 2 நாளுமே நீங்க வழிபாடு செய்யணும். கரெக்டா காலையில சூரியனுக்கு தீபம் போடணும், ராத்திரி விநாயகருக்கு தீபம் போடணும். மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஓம் யமுனா நதியே போற்றி, யதுவே போற்றி, யட்சியே போற்றி, ராகுவே போற்றி, யோகிராம் சுரத்குமாரே போற்றி, ராகவேந்திரரே போற்றி. ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு செல்போனில் இலவசமாக இருக்கு. காமணி நேரமாவது கோயிலில் இருந்து படிச்சு பாருங்க. ஏழைகளுக்கு நீலம் அல்லது சிவப்பு துணி தானமாக கொடுத்துருங்க. 2 நாளும் கோதுமை அல்லது எள்ளு கலந்த உணவு காக்கைக்கு கொடுங்க, ஏழைகளுக்கு கொடுங்க. சிக்கன சிரமம் பார்க்காதீங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் பண்ணீங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க, உறுதி செஞ்சுருங்க. கும்பராசிக்கார நேயர்களே, 2 நாளுமே சிறப்பாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பதிகம், வழிபாடு முக்கியம், நிதானம், ஜாக்கிரதை. ஆமாம்.
வீம்பிற்கு அனுகூலமான எண் 2 தெற்கு வெள்ளை சனி, 7 வடக்கு பச்சை ஞாயிறு. 2 நாளும் பொறுமை. இந்த வழக்கமான அலட்டல் கர்வம் எல்லாம் வேணாம். திமிரு வேணாம். அது உங்களோட பிறவி குணம். திமிரு குறைச்சிருங்க, இல்லைன்னா தோத்து போயிடுவீங்க. சரி, சனி ராசி விட்டு விலகிறார், பரவாயில்ல. சூப்பர்னு சொல்ல முடியாது, மோசம்னு சொல்ல முடியாது. உங்க ராசி விட்டு நகர்றார், அதுவே பெருசு. எல்லாத்துலேயும் ஓரளவுக்கு முன்னேற்றம் உண்டு. திரும்பவும் சொல்றோம், ஓரளவுக்கு. அவ்வளவுதான். 2 நாளுமே நீங்க வழிபாடு செய்யணும் கரெக்டா. காலையில் சூரியனுக்கு தீபம் போடணும், ராத்திரி விநாயகருக்கு தீபம் போடணும். மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஓம் யமுனா நதியே போற்றி, யதுவே போற்றி, யட்சியே போற்றி, ராகுவே போற்றி, யோகிராம் சுரத்குமாரே போற்றி, ராகவேந்திரரே போற்றி. ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு செல்போனில் இலவசமாக இருக்குது. 1/4 மணி நேரமாவது கோயிலில் இருந்து படித்து பாருங்க. ஏழைகளுக்கு நீலம் அல்லது சிவப்பு துணி தானமாக கொடுத்துருங்க. 2 நாளும் கோதுமை அல்லது எள்ளு கலந்த உணவு காக்கைக்கு கொடுங்க, ஏழைகளுக்கு கொடுங்க. சிக்கன சிரமம் பார்க்காதீங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் பண்ணீங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க, உறுதி செஞ்சிருங்க. மீனராசிக்கார நேயர்களே, 2 நாளுமே சூப்பர். சனி ஞாயிறு 2 நாளுமே சூப்பர். வெற்றி, உயர்வு, சந்தோஷம். உங்க பிறகு பலமான பெருந்தன்மை, புத்தி கூர்மை, நிதானம் ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். ஏங்க, ராசிக்கே சனி வர்றாரு, அதனால உங்களுக்கு நன்மை. ஏன், சனி உட்கார்ந்து இருக்கிற வீடு உங்க குருவோட வீடு. குரு உங்களோட தலைவர். குரு வீட்டில் எந்த கெட்ட கிரகம் இருந்தாலும் அந்த குரு தலைவரா, ராசிக்கு தலைவரா இருந்தார்னா தொல்லைகள் குறையும். எனவே சனியினாலே தொல்லைகள் குறைகின்றன. இன்னும் 2.5 வருஷத்துக்கு. அது குறித்து நீங்க சந்தோஷப்பட்டுக்கலாம். நல்லது. ஆமா, சூப்பர். சனியினாலே தொல்லைகள் குறைகிற ராசியில உங்களுக்கு ஒண்ணு. கடகத்துக்கு தொல்லை குறையுது, விருச்சிகத்துக்கு தொல்லை குறையுது, மீனத்துக்கு தொல்லை குறையுது, கும்பத்துக்கு தொல்லை குறையுது. அதுல ஒண்ணு உங்களுது. அப்புறம் என்ன, கலக்குங்க, சந்தோஷம். இந்த 2 நாளும் உங்க மேல ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு. கட்டாயம் விநாயகருக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போடணும். விநாயகர கவல்னு ஒரு புக் இருக்கு, அதை படிச்சு பார்க்கணும். அப்புறம் கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் புஸ்தகம் கோயில்ல இருந்து படிக்கணும். ஏழைகளுக்கு, பசுமாட்டுக்கு, நாய்க்கு, காக்கைக்கு பசியாத்தணும். கோதுமை கலந்த உணவு அல்லது எள்ளு கலந்த சோறு கொடுக்கறது நல்லது. குலதெய்வத்தை நினைச்சுக்கணும். இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்க மேல இருக்கிற வைத்தறிச்சல் இல்லாமல் போகும், திருஷ்டி குறையும், வெற்றி சுலபமா வரும், அதிர்ஷ்டம் அதிகமாகும். ஒரே வார்த்தை. நேயர்களே, சனி ஞாயிறு 2 நாளும் சேர்த்து சொல்லி இருக்கிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சனி பகவானுடைய பயிற்சி வந்துவிட்டதாகவும் புரிந்து கொள்ளுங்கள். நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.